Good morning students. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Chapter 12 Domain Name System. Domain Name System. லாஸ்ட் கிளாஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவ்யூ பார்த்துருவோம். Mobile network. A mobile network or cellular network as it is made up of a large number of signal areas called cells. Okay, like mobile networks. அதனுடைய ஜென்ரேஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1G 1981, செகண்ட் ஜென்ரேஷன் 2G 1991. செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷனுக்கும் லிங்க் இருக்குது, GPRS. தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 3G. ஃபோர்த் ஜென்ரேஷன் 4G in 2007. 5G in future. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வயர்லெஸ் லேன், RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், அதனுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். OSI லேயர் பார்த்தோம். அந்த லேயர் பார்த்திங்க அப்படின்னா பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஓகே, தென் TCP/IP இன்ட்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எப்படி டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட், எக்ஸ்ட்ராநெட்டு அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஆஃப் டொமைன் நேம் சிஸ்டம் ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் இன்டர்நெட். த நெக்ஸ்ட் ஒன், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் IP அட்ரஸஸ். நெக்ஸ்ட், த பார்ட்ஸ் ஆஃப் URL அண்ட் இட்ஸ் டைப்ஸ். The components of domain name system and its functions. Then how the DNS is working. இதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். The first one, introduction. In earlier websites were accessed through their IP addresses. நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம். இந்த டொமைன் நேம் சிஸ்டம் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட். பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ்லேருந்து பர்டிகுலர் சைட்ஸை நம்ம எப்படி கொண்டு வந்து யூஸருக்கு பர்டிகுலராக ஷோ பண்ணுறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார்? HTTP, URL, IP அட்ரஸ்லேயே பார்த்திங்கன்னா வேர்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? In earlier websites were accessed through their IP address. Like domain name system பாருங்களேன், சிஸ்டம் அண்ட் DNS சர்வரில் பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து இருக்கும். அதில் பர்டிகுலராக பாருங்கள் www.tnschools.gov.in. அதனுடைய IP அட்ரஸஸ் தான் என்ன அப்படின்னா 35173.69.207. இந்த IP அட்ரஸ் எதனுடையது? tnschools.gov.in இதனுடையது. ஓகேவா? டொமைன் நேம் சிஸ்டம். அப்போ பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸு பர்டிகுலராக யூசர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த டொமைன் நேம் சிஸ்டம். டொமைன். ஓகே, the domain name were created and mapped with the IP addresses. Like phone book where all the contact numbers are stored under the respective names and are accessed by the contact name. இப்போ நம்ம ஃபோனில் நம்ம என்ன பண்ணுறோம், கான்டாக்டை சேவ் பண்ணி பர்டிகுலராக தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் டொமைன் நேம் சிஸ்டம். இந்த டொமைன் நேம் சிஸ்டமில் தேவையான வெப்சைட்ஸை மட்டும் யூஸர் கோ த்ரூ பண்ணி சர்ச் பண்ணி எடுக்க முடியும். டொமைன் நேம் சிஸ்டம் மெயின்டைன் ஆல் த டைரக்டரி ஆஃப் டொமைன் நேம், host names and help us to access the website using the domain host names. host நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் தான் ஹோஸ்ட். ஓகேங்களா? நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, overview of DNS. For the communication to take place, the information should pass through 7 layers.
Application layer is the one among the 7 layers. There are several applications in the application layer. DNS, domain name system, is one among them. Internet is based on IP addresses, not domain name, but it's easy to use domain names to refer them rather than the long number IP addresses. நம்ம என்ன பண்ணோம், tnschools.gov.in சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டு நம்ம கூகுள் க்ரோமில் போயிட்டு சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? அந்த ஐபி அட்ரஸ் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஐநா. ஐநா பற்றி நம்ம பார்ப்போம். டு எனேபிள் த யூஸ் ஆஃப் domain names in the network, the domain name system is used domain names to IP address. Mapping must be consistent across the network to ensure interoperability. பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸில் பர்டிகுலராக ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம் தான் www.tnschools.gov.in. சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கான ஐபி அட்ரஸை நம்பராக சேஞ்ச் பண்ணி அது யூஆர்லேருந்து வெப்சைட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட்ஸை யூஸருக்கு வந்து ஷோ பண்ணும். ஓகே, that is called the IP address mapping through name servers. To know more about DNS working, we must first know about IP addresses, URL, DNS components. ஓகே, இதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு 12.1ல் எப்படி டிஎன்எஸ் வந்து ஒர்க் ஆகுது. tnschools.government.in இது யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட். சிஸ்டம் அந்த வெப்சைட்டுக்கான ஐபி அட்ரஸ் தான் என்னது 35.173.69.207. ஓகே, அப்போது www.tnschools.gov.in அதற்கான ஐபி அட்ரஸ் தான் இது. டொமைன் நேம் சர்வரில் வெப்சைட் இருக்கும், பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ். அந்த வெப்சைட்ஸை இந்த ஐபி அட்ரஸ் மூலமா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, லைக் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. while typing a web addresses, example www.tnschools.gov.in, DNS translates it into machine friendly IP address. Machine friendly, for example 35.173.69.207 is the IP address for www.tnschools.in. okay, and directs your internet connection to the correct website. அப்போ டொமைன் நேம் சர்வர்லேருந்து பர்டிகுலராக ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது என்னது ஐபி அட்ரஸ். இங்கே எக்ஸாம்பிளில் tnschools.in-க்கான ஐபி அட்ரஸ் தான் இந்த 35.173.69.207. ஓகே, நெக்ஸ்ட்டு do you know பாருங்களேன், அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் பால் வி மொக்கபேட்டஸ் together with John Postel invented the internet domain name system. John Postel was an administrator of the ஐநா. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல ஐநா, இன்டர்நெட் அசைன் நம்பர்ஸ் அத்தாரிட்டி. ஒவ்வொரு வெப்சைட்ஸும் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் ஐபி அட்ரஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? அந்த நம்பரை ப்ரொவைட் பண்ணுறது தான் இது இந்த ஐநா, இன்டர்நெட் அசைன் நம்பர்ஸ் அத்தாரிட்டி. இந்த ஜான் போஸ்டல் தான் பார்த்தீங்க அப்படின்னா காட் ஆஃப் த இன்டர்நெட் அன்டில் இஸ் டெத். இவர் இறக்குற தருவாயில் வரைக்கும் இவர் தான் என்ன பண்ணியிருந்தார், அந்த நிறுவனத்துக்கான அத்தாரிட்டி இவர் தான். காட் ஆஃப் த இன்டர்நெட் யார்? ஜான் ஃபாஸ்டல். ஓகே, ஜான் ஃபாஸ்டல். வால்வி மொக்கபேட்ரஸ். நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்
Internet protocol address is simply the logical address in the network layer. Like how the door number, flat number is used to differentiate individual house from the others. In the same apartment, IP address is also used to find the host. நம்ம எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் கதவு நம்பர் இருக்கோ அந்த மாதிரி வெப்சைட்டில் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் அந்த நம்பர் தான் என்னது, ஐபி அட்ரஸ். This host system in the whole network. Due to increase in the number of systems in a network, there is a need of more addresses, which lead to two addressing methods. IP address le categories இருக்கு. IP version, IPv4 னு இருக்குல்ல, IP version, V னா version 4 and IP version 6. The first one, IP version 4 address. IP version 4 address is a 32-bit unique address given to a computer system. No two system can have same IP address. சேம் அட்ரஸ் வந்து இருக்காதுன்றாங்க. எப்போ எங்கே அப்படின்னா நெட்வொர்க்கில். இஃப் த நெட்வொர்க் ஹேஸ் P கனெக்ஷன், then P addresses should be there. An addresses space is the total number of addresses that can be made by the protocol. It is determined by the number of bits that the protocol use. If the protocol use n bits, domain name serverல பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸில் பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுறோம். ஓகே, அப்போது n bits, then the address space of that protocol would be 2 power n addresses. N number of addresses can be formed. So the number of addresses that can be formed in IP version 4 is 2 power 32. 2 power 32ல எவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் பாருங்கள், 4294967 இவ்வளோ வெப்சைட்ஸ் வந்து இந்த 2 power 32ல இருக்குது. ஓகே, தேர் ஆர் 2 ways to represent the IP addresses: binary notation, dotted decimal notation. In binary notation, the address is expressed as 32-bit value, binary values. Like இப்படி தான் இருக்கும், 0 வந்து 1s பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும், பைனரி நோட்டேஷன்ஸ் வந்து இருக்கும். In dotted decimal notation, the address is written in the decimal format separated by dots. இப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், tnschools.gov.in அந்த வெப்சைட்டுக்கான ஐபி அட்ரஸ் எதை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்காங்க, 35.173.69.207. ஓகே, அப்போது செப்பரேட்டட் பை டாட், பைனரி நோட்டேஷன், டாட்டட் டெசிமல் நோட்டேஷன். ஓகேவா, செப்பரேட்டட் பை டாட்ஸ். லைக் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, 128.143.137.144 எக்ஸாம்பிள். ஓகே, அது எப்படி இருக்கும், பைனரி நோட்டேஷன் அண்டு டாட்டட் நோட்டேஷன். லைக் பைனரி நோட்டேஷன் 0s and 1s, டாட்டட் நோட்டேஷன் லைக் இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐபி வெர்ஷன் 6. IP version 6 address is a 128-bit unique address given to a computer system. The number of addresses that can be formed in IP version 6 is 2 power 128. 2 power 128. அப்போ அதுக்கான நம்பர் என்ன அப்படின்னா 340282366429938463374 பில்லியன் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, the 128 bits are divided into 8 16-bit blocks. Each block is changed into 4 bits. XX என்ன இருக்குது, 4 bit level, next 4 bit level, next 4 bit level, next 4 bit level. இதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க.
The 128 bits are divided into 16 bits blocks. Each block is then changed into 4-digit hexadecimal numbers separated by colon symbol. Colon symbol. Hexadecimal numbers. 0 to 9. After that A to F. Okay. அப்போது ஐபி அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9 ஹெக்ஸாடெசிமலில் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. 0 to 9 அண்டு A to F. A to F. ஹோஸ்ட் நம்பர். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கான ஒரு ஐபி அட்ரஸ், அதான் ஹோஸ்ட் சிஸ்டம், ஹோஸ்ட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்.